நம்ம ஊர்ல நம்ம டீம்ல எந்த அரசியல்வாதிகளும் பண்ணாத ஒரு நலத்திட்ட உதவிகள்லாம் நம்ம ஊர்ல பண்ணிருக்கோம். நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. புடவை கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் ஒட்டி பால் முட்டை கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் சாப்பாடு அன்னதானம் போட்டிருக்கோம். இது போல நிறைய பல நலத்திட்ட உதவிகளை பண்ணிருக்கோம். எந்த அரசியல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு யாருமே பண்ணல. ஏன்னா தளபதி விஜய் மக்கள் விஜய் என்ன மூலியமா நாங்க நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணிருக்கோம். அண்ணன் எம்எல்ஏ ஆயிட்டாரா? இல்ல, எம்எல்ஏ ஆயிட்டாரு. எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா உங்களுடைய கோரிக்கைகள் ஒண்ணு அண்ணனுக்காக கொண்டு போய் சாப்பாடு லட்சியம். அது அண்ணன் மூலமா கொண்டு போய் சேர்ப்போம். நம்ம தமிழக வெற்றி கழகத்தை சார்பா சொல்றேன். நம்ம எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அண்ணன் எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா கண்டிப்பா நான் போய் சொல்லுவேன். அவர் காலையில போய் சொல்லுவேன், ஆனா இதை பண்ணி கொடுங்க, இதை பண்ணி சரிதான் சொல்லுவேன். கண்டிப்பா நடக்கும். எல்லாம் சொல்றேன், சத்தியமா சொல்றேன். எல்லாமே நான் பண்ணுவேன். நம்ம அண்ணன் எம்எல்ஏ ஆயிட்டா கண்டிப்பா செய்வேன். அதே மாதிரி திமுக ஆட்சியில் இந்த 5 வருஷத்துல 10,68,68,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க.